Good morning, dear students. In the previous class, we discussed about accounting standards, that is AS, and then accounting principles and accounting concepts also. And in that class, we discussed first 5 concepts. And in today's class, we are going to learn from the next one, that is the sixth concept, periodicity concept. This concept deals with preparing accounts for a particular period. That is, accounts are closed at the end of the accounting year. It is generally 1 year. So here period means 1 year. For accounts, we can take it as the accounting year or the calendar year. For example, you all know about calendar year. It starts from January and ends with December. So for that 1 year, at the end of the year, that is at the end of December month, we have to prepare the accounting details. So this one period is said to be the accounting period for us. And this concept is said to be periodicity concept because accounts are prepared for a particular period, and here the particular period is 1 year for us, so it is named as periodicity concept. The next concept is matching concept. From the name itself you can understand we have to match with what? The revenues and the expenses. So revenues during an accounting period are matched with expenses incurred during that period. ஸோ பிஸ்னஸில் என்னென்ன இன்கம்ஸ்லாம் நம்ம கெயின் பண்ணுறோமோ அந்த இன்கம்ஸை வச்சு அதுலேருந்து எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத மேட்ச் பண்ணணும். தட் கான்செப்ட் இஸ் மேட்சிங் கான்செப்ட். The next concept is realization concept. That is, revenues are to be recorded only when it is realized. That is, unearned revenues. ஏர்ன் பண்ணாத ரெவன்யூஸ்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. எந்த ரெவன்யூஸ்லாம் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் அதை மட்டும் தான் என்டர் பண்ணணும். That is known as realization concept. The next one is objective evidence concept. All the accounting transactions recorded should be based on objective evidence. That is, for all the concept or all the transactions there must be an evidence. ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். எக்ஸாம்பிள் ரிசிப்ட்ஸ் அண்ட் இன்வைட்ஸ். எப்போ ரிசிப்ட்ஸ் நம்ம வாங்குவோம்? கேஷ் யாருக்காவது பே பண்ணியிருந்தோம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அவங்க கேஷ் ரிசிப்ட் கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் த எவிடன்ஸ். எவ்வளோ ருபீஸ் நான் கேஷாக பே பண்ணியிருக்கேன்றதுக்காக ஒரு ப்ரூஃப். இன்வாய்ஸ் எப்போ கொடுப்போம்? நம்ம குட்ஸை சேல் பண்ணும்போது இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குட்ஸை சேல் பண்ணணும். ஸோ தட் இஸ் அ எவிடன்ஸ். நம்ம குட்ஸை சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான எவிடன்ஸ். So these materials are known as objective evidence concept. The next concept is accrual concept. That is, transaction is recorded when it is entered into and not when settlement takes place. Example, credit sale is recognized as sale. ஸோ அக்ரூவல் கான்செப்டில் எப்போ நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் என்டர் ஆகிறோமோ அப்போவே என்ன பண்ணிடணும்? ரெக்கார்ட் பண்ணிடணும். செட்டில்மெண்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. அதான் எக்ஸாம்பிள் கிரெடிட் சேல். அதாவது இப்போ குட்ஸை நான் சேல் பண்ணியிருக்கேன் பட் கேஷ் ரிசீவ் பண்ணலை. ஸோ கேஷ் ரிசீவ் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணக்கூடாது. அதை கிரெடிட் டிரான்சாக்ஷனில் போய்ட்டு நான் என்டர் பண்ணிடலாம். ஏன்னா சேல் நடந்திருக்கு பிஸ்னஸில். ஸோ என்ன டிரான்சாக்ஷன் நடந்தாலும் அதை இம்மீடியட்டாக என்டர் பண்ணிடணும். கேஷ் ரிசீவ் பண்ணுற வரைக்கும் இல்லை பே பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. தட் இஸ் known as accrual concept. Next one is convention of consistency. Consistency means ஃபார் எக்ஸாம்பிள் திக்னஸ் ஆஃப் த லிக்விட். இப்போது மில்க் வாங்குகிறோம் அப்படின்னா அதோட கன்சிஸ்டன்சி திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறோம்ல, அதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ இங்கே அக்கௌண்ட்ஸில் கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி கான்செப்ட். தட் இஸ், அக்கௌண்டிங் பாலிசிஸ் மஸ்ட் பி ஃபாலோட் கன்சிஸ்டன்ட்லி ஃப்ரம் ஒன் அக்கௌண்டிங் பீரியட் டு அனதர். ஸோ இங்கே கன்சிஸ்டன்சி, அக்கௌண்டிங்கோட கன்சிஸ்டன்சி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? அதோட ரூல்ஸு, பிரின்சிபல்ஸ் எல்லாமே என்ன பண்ணிகிட்டே வரணும்? ஒரு இயருக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை நியூவாக ஏதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களான்னு அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். தென் அக்கௌண்டிங் ரூல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஷுட் பி கண்டினியூஸ்லி அப்சர்வ்ட். தட் ஒன்லி எவ்ரி இயர் வி ஹாவ் டு அப்சர்வ் த ரூல்ஸ், பிரின்சிபல்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா கண்டினியூஸாக நம்ம போயிட்டே இருக்கலாம். நம்ம இந்த கண்டினியூஷன் எங்கே பார்த்தோன்னா ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பேரிங் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட் லெசனில் லேர்ன் பண்ணியிருப்போம். அதாவது டிரான்சாக்ஷன், அதுலேருந்து ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு நம்மளோட ஸ்டெப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் வரும். அந்த ஸ்டெப்ஸை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். பட் எவ்ரி இயர் சேஞ்சஸை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். தட் இஸ் known as convention of consistency. The next concept is convention of full disclosure. This also from the heading itself you can understand.
accounts must be prepared honestly and all material information should be disclosed in the accounting statement. ஸோ அக்கௌண்ட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க? ஹானஸ்ட்டாக இருக்கணும், எதுவுமே சீட்டிங் பண்ணக்கூடாது. ஹானஸ்ட்டாக அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அதுக்கு தேவையான மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம அதில் அட்டாச் பண்ணியிருக்கணும். அதுலேயுமே எந்த ஃப்ராடுலண்ட் ஒர்க்கும் பண்ணக்கூடாது. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ரிசிப்ட்ஸு, இன்வாய்ஸு, ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தேவையானதை அட்டாச் பண்ணியிருக்கணும். எல்லாமே ஃபேராக இருக்கணும், ஃபுல் அண்ட் ஃபேர் இன்ஃபர்மேஷனோடு இருக்கணும். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் the management is different from the owners in most of the organizations. இது நம்மளோட ஃபஸ்ட்டு கான்செப்ட். எப்போவுமே பிஸ்னஸ் வேறு, ஓனர்ஸ் வேறு. ஸோ ஃபார் தட் பர்பஸ் யார் எப்போ கேட்டாலும் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற பார்ட்டிஸ் ஏதாவது டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக யார் ரெஃபர் பண்ணும்போதும் அதில் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கணும். இல்லைனா நம்ம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணும்போது கூட அதை பார்த்து தான் கன்க்ளூஷனுக்கு வருவாங்க, எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் என்டர் ஆகும்போது அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே டிஸ்க்ளோஸ் ஆகிருக்கணும். தட் இஸ் நோன் அஸ் கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோசர். த நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியலிட்டி. திஸ் ஆல்சோ சேம் லைக் full disclosure or objective evidence. That is, financial statements should disclose all material items and materiality depends on the amount involved in the transaction, that is size of the business, nature of information, requirements of the person making decision. That is relevant information. அக்கௌண்ட்ஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் கொடுத்துருக்கணும். சேம் திங் லைக் ஃபுல் டிஸ்க்ளோசர். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அங்கே என்ட்ரு ஆகிருக்கணும். இப்போது குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணதுக்கு செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ்னால் என்ன, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ்னால் என்ன. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ்னால் நம்ம வாங்கிட்டு வந்த குட்ஸை வேண்டான்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ அந்த பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்காக ஒரு அக்கௌண்ட் அங்கே மெயின்டைன் ஆகிருக்கணும். ஒருவேளை சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருந்தோன்னா நம்ம சேல் பண்ணது திரும்ப நமக்கே ரிட்டர்ன் ஆகிருக்கும். அது சேல்ஸ்லேயே வச்சுருக்கக்கூடாது. சேல்ஸ் அக்கௌண்ட்டில் இல்லாமல் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட்டில் அந்த ஐட்டமை மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்புறம் நம்மக்கிட்ட எவ்வளோ அசட்ஸ் இருக்குது, எவ்வளோ லயபிலிட்டிஸ் இருக்குது, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் எப்போவுமே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். தட் இஸ் நோன் அஸ் கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியலிட்டி. And also the last point, and material to one person may be immaterial to another person. This is for some small organizations. இப்போ சோல் ப்ரொப்ரைட்டர் அப்படின்னா அவங்க வந்து சின்ன ஆர்கனைசேஷன், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் பண்ணுற பிஸ்னஸ், அவங்க மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ன்றது வெரி பிக் ஆர்கனைசேஷன். அவங்க கம்பெனி அக்கௌண்ட்ஸ் கீழே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட அக்கௌண்ட்ஸும் சோல் ப்ரொப்ரைட்டரோட அக்கௌண்ட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் எல்லாருக்குமே இது சூட் ஆகாது. அக்கார்டிங் டு தேர் ஆர்கனைசேஷன் தே ஹாவ் டு மெயின்டைன் த மெட்டீரியல்ஸ். தட் இஸ் நோன் அஸ் கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியலிட்டி. The next concept is convention of conservatism. That is, it is a policy of caution, very dangerous one, or playing safe. எப்படி வேணாலும் சொல்லலாம். சேஃபாக இருக்கிறதுக்கான ஒரு ஐடியான்னு எடுத்துக்கலாம், இல்லை வெரி டேஞ்சரஸ், நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ while recording the business transaction, one has to anticipate no income but provide for all possible losses. That is very simple. நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது எப்போவுமே நமக்கு இன்கம்னா என்ன, இன்கம் கெயின் பண்ணணும், அந்த கான்செப்ட் மட்டுமே நம்ம மைண்டில் இருக்கக்கூடாது. ஒரு வேளை லாஸஸ் வந்தால் கூட அந்த லாஸஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா பிஸ்னஸ்ன்றால் எப்போவுமே ப்ராஃபிட்லேயே போயிட்டுருக்க முடியாது. ஏதாவது ஒரு சர்டன் கேசஸில் நமக்கு லாஸஸ் அக்கர் ஆகலாம். இட் மே பி நேச்சுரல் கலாமிட்டிஸ் ஆர் டியூ டு சம் கவர்மெண்ட் ப்ராப்ளம். See when this COVID-19, it is also a best example for losses. So whatever it may be happening, we don't know what happens today. ஸோ லாஸஸ் ஒரு வேலை வந்தது அப்படின்னா அதையும் நம்ம பிஸ்னஸில் அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கணும். ப்ராஃபிட் மட்டுமே கிடைக்கும், இன்கம் மட்டுமே ஏர்ன் பண்ணணுன்ற கான்செப்டில் ரன் பண்ணக்கூடாது பிஸ்னஸை. தட் இஸ் நோன் அஸ் கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம். ஸோ தீஸ் ஆல் ஆர் த கான்செப்ட்ஸ் ஆஃப் accounting. So from this the second lesson gets over. But children, இந்த தியரி பார்ட்ஸை வச்சு அக்கௌண்ட்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிடாத. இந்த தியரி பார்ட்ஸை வச்சு நம்ம எதுவுமே சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறதில்ல. இது எல்லாமே பேசிக் 11th ஃபஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறீங்க. ஸோ இந்த பேசிக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இட் இஸ் ஜஸ்ட் எ தியரி பார்ட், அவ்வளோதான். மிஸ் லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி அந்த பேசிக் அக்கௌண்டிங் டேர்ம்ஸ், அதாவது கேபிட்டல், லயபிலிட்டி, அசட், டிரான்சாக்ஷன், ட்ராயிங்ஸ், ப்ரொப்ரைட்டர்,
அப்படி ஒரு 24 டிரான்சாக்ஷன்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டேர்ம்ஸை மட்டும் நீ நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. அதில் என்ன டவுட் இருந்தாலும் மிஸ்ஸு கால் பண்ணி கேள். அந்த டேர்ம்ஸ் நீ நல்லா தெரிஞ்சிட்ட அப்படின்னா மிஸ்ஸு நெக்ஸ்ட் கிளாஸில் அசட்ஸ்னால் என்ன, லயபிலிட்டிஸ் எதெல்லாம் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லுவேன். ஸோ இதுவும் மைண்டில் உனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நல்லா தெரிஞ்சிட்ட அப்படின்னா நீ ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த தியரி பார்ட் உனக்கு எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்றது மிஸ்ஸுக்கு தெரியும். இதே ஸ்கூலாக இருந்ததுன்னா ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் அவங்கள மிஸ் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க வச்சுருவேன். ஸோ தியரி பார்ட்டை பற்றி வரி பண்ணாத, அக்கௌண்ட்ஸ் டஃப் கிடையாது, ஈஸியாகவே படிச்சிடலாம். ஸோ பேசிக் அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் ப்ரீவியஸ் கிளாஸில் சென்ட் பண்ணதை எல்லாமே நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் கிளாஸில் சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாருமே ஒரு 1 கொயர் அக்கௌண்ட்ஸ் நோட் வாங்கி வச்சுக்கோமா வீட்டில். Yes children, in today's class we learnt about accounting concepts. We completed all the concepts, and again I am saying basic accounting terms. It is in page number 8 in your book, volume 1. It is very 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 important. If you can't understand from the book, you hear my video, okay? You listen to the video, you can understand. If there is any doubt, call me. Thank you children.